இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்கூல் வேணான்ற. இவ்வளோ பெரிய புக்கு கொடுக்குறேம்மா 4ஆம் கிளாஸ் பையனுக்கு, மேக்ஸ் புக்கு இவ்வளோ பெருசு கொடுக்குறேன். அதை பார்த்தாலே அதுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் வரும். கரெக்ட், ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். உனக்கு சாக்ஸ் விற்கணும், உனக்கு யூனிஃபார்ம் விற்கணும், உனக்கு டை விற்கணும், உனக்கு ஐடி கார்டு விற்கணும், உனக்கு பேட்ச் விற்கணும். 30 ரூபாய்க்கு புக்கு வாங்கி 126 ரூபாய்க்கு கொடுப்பேன். கிளாஸ் ரூமில் போய் உட்காரணும், ஒருத்தர் பேசக்கூடாது. பியர் குரூப் விட்றீங்களா நீங்கள்? பேசினா ஃபைன், பனிஷ்மெண்ட். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் போன எபிசோடில் அவர் நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலி ராங், நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் நம்மளை காய்ச்சி தோச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஃபைன். அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான கரெக்டான சிஸ்டம் ஒரு கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும்ல. அது மாதிரியான ஒரு கொஸ்டினோட தான் இன்றைக்கி எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் சொன்னீங்க உங்களோட டோட்டல் எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு டோட்டல் கிராப் அப்படின்ற மாதிரி எங்களை சொல்லிட்டீங்க சார். அப்போது வாட் ஷுட் பி த கரெக்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சார்? அப்போ அதுக்கான ஒரு புரிதல் எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். டோட்டல் கிராப் அப்படின்லாம் சொல்லலை, அதில் இருக்கிற குறைபாடுகள். சிஸ்டம் சரியில்லை. குறைபாடுகள்னா இன்றைக்கு இருக்கும் கல்வியினுடைய நிலை, கல்வியினுடைய தரம், அதை கற்றுக் கொடுப்பவர்களுடைய அந்தஸ்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷர்ஸ் உலகம் பூரா ஆண்டாங்க ஒரு காலத்தில். கட்டபொம்மன் சினிமாவில் கூட பார்த்துருப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவில். கட்சியில் ஒரு பேசுவார் டைலாக், எங்களை கேட்டுத்தான் சூரியன் எழும் விழும்னு. ஏன்னா அவங்க உலகம் பூரா ஆண்டுன்னு இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சூரியன் இருக்குமே. அந்த பக்கம்லாம் சூரியன், அமெரிக்காவும் அவங்க கையில் தான் இருந்தது. 1774 தான் சுதந்திரமே கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு. 1947 தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் வருது. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு க்ளோரிஃபைடு கிளர்க்ஸ் வேணும். அதனால் அவன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துன்னு வந்தான். கல்வி முறை, கல்வி பயிற்சி, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாமே அவன் கொடுத்துட்டு போன சிஸ்டம் தான். அந்த சிஸ்டமில் நம்ம எதுவுமே கை வைக்கல, அதே அப்படியே பின்பற்றி அவன் எடுத்துன்னு வந்தது தான் தொழில்நுட்ப கல்வி, அவன் எடுத்துன்னு வந்தது தான் மருத்துவ கல்வி. முதல்ல இப்போ இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குது, அதில் தான் மெடிக்கல் காலேஜ் இருந்தது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வந்தது, ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனாங்க. அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஜிஹெச், இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே. இதெல்லாம் 1800s. அந்த கல்வி முறையை நீங்கள் மாற்றலை, அப்படியே வச்சுக்கிட்டீங்க. சரி, அது பரவாயில்ல. ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஒரு வயது வந்த பிறகு அந்த குழந்தை எப்படி நம்ம அதை உருவாக்கணும், அந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ஓரளவுக்கு உனக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அந்த கல்வி முறை தேவைப்படுது, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த குழந்தையை உருவாக்கணும். எப்படி ஒரு ஆர்மியில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, உங்களை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாங்க, உங்களை எல்லா எக்ஸசைஸும் பண்ண வைக்கிறாங்க, பரேட் பண்ண வைக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி யூனிஃபார்ம் போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, உங்களை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறாங்க, ஆர்ட்லரியில் ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி சண்டை போடணும்னு ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி சுடணும், எப்படி ஒரு பாம்பு போடணும், எந்தெந்த ஏரியாவில் நீ ஒர்க் பண்ண போறியோ, எந்தெந்த ஏரியாவில் நீ சண்டை போட போறியோ, அதுக்கு ஏற்ற மாதிரி சோல்ஜராக அவனை ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா? அதே தானே இங்கேயும். ஆமாம். பட் ஆனால் நம்ம என்ன பேசணும், மெமரைசிங் அண்ட் ரிப்பீட்டிங் தானே லேர்னிங். அது லேர்னிங் வராது, எப்படி வரும்? எஜுகேஷனில் உங்களுக்கு கல்வித்துறையில் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கல்வி அனுபவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும்.
அப்போ தான் அது மனசில் நிற்கும், இல்லைன்னா கிடையாது. அங்கே எல்லாம் முடிஞ்சு போகுது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு நீங்கள் ஓகே நீங்கள் சரியாக பயின்றிருக்கிறீர்களா என்பதற்கு உங்களை சோதனை செய்வது, உங்களை தயார்படுத்துவது ஒன்று, உங்களை சோதித்து பார்ப்பது தான் அந்த பரீட்சை. கரெக்டுங்களா? கரெக்டு. இதில் நீங்கள் மார்க் சிஸ்டம் கரெக்டு, அதுவும் கரெக்டு. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து என்ன குறைபாடு அப்படின்னா, யூ ஆர் ஃபோர்ஸ்ட். நீ இவ்வளோ எடுத்து ஆகணும். சார் வேறு ஆப்ஷன் இல்லாமல் தானே சார்? ஆப்ஷன் இல்லை. கல்வியில் 2 இருக்குமா, ரோட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங்னு. ரோட் லேர்னிங்னா குருட்டு பாடம், மீனிங்ஃபுல் லேர்னிங்னா வந்து அர்த்தமுள்ள அனுபவம் வாய்ந்த கல்வி. அர்த்தமுள்ள அனுபவம் வாய்ந்த கல்வி இல்லை நம்மகிட்ட, ரோட் லேர்னிங் மட்டும்தான் இருக்கு. அங்கேயே போயிடுச்சு எல்லாமே. அப்போ எப்படி இருக்கணும் ஒரு எஜுகேஷன்? ஒரு எஜுகேஷன்னா என்ன, ஒரு கல்வினா என்ன? இதைத்தான் திருவள்ளுவர் பொருட்பாலில் உங்களுக்கு கல்வி என்ற அதிகாரத்தில் கொடுக்குறார். கற்க கசடரன்னு சொல்லிட்டார். நீ அந்த லேர்னிங், அந்த கற்றல் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். கற்றவை கற்ற பின் நீ லேர்ன் பண்ணி முடிச்ச அப்புறம் நிற்க அதற்கு தகன்னு எத்தனை விட்டார். நம்ம பண்ணுறோமா? இல்லையே. அனுபவம் வாய்ந்த கல்வியில் என்ன வரும்னா, கல்வி இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடங்கள் இருக்குல்ல, ஒரு இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ஒரு தமிழ் படிக்கிறீங்க, ஒரு மேக்ஸு, ஒரு சயின்ஸு, ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஜியாகிரஃபி, அந்த மாதிரி தானே படிச்சுட்டு போகிறீங்க. பூகோளம், வரலாறுன்னு படிக்கிறீங்க. பேசிக்காக ஒரு குழந்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சிக்கோ. அதுதானே அந்த கல்வி, அதுதானே வரும். ஆமாம். அந்த குழந்தை எப்படி நாளைக்கு பெரியவனா வாழணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த கல்வி அதுக்கு எங்கேருந்து வரும்? அதுக்காக வந்து ஸ்கூலில் வந்து இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரும். ஒருத்தன் வந்து அகடமிக்காக வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாரு, எல்லாத்துலேயுமே 100 மார்க் தான் வாங்குவார், ஒன்று கூட கம்மியாக வாங்க மாட்டார். அதுக்கப்புறமா ஐஐடியில் போய் டாப்பராக வருவார். அதுக்கப்புறம் ஐஏஎம்மில் போயிட்டு MBA முடிச்சு அவர் வெளியே வரும்போதே அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம், படிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை புக் பண்ணிவிடுவாங்க ஒரு பெரிய நிறுவனம், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு சமுதாயத்தில் எப்படி வாழணுன்னே தெரியாது. கல்யாணம் பண்ணால் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் பண்ணுவார். இது வேணுமே, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். பேரண்ட்ஸை மதிக்க மாட்டார். நிறைய குழந்தைகள் பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லையே. காமன் சென்ஸ் cannot be taught இல்லை சார். பாருங்க, ஒரு கல்வின்னா அது முழுமையாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். அதாவது ஒரு 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 பள்ளிக்கூடம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 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 ஃபியர்லெஸ் அட்மாஸ்பியர் இருக்கணும். ஒரு பயம் என்ற அந்த ஒரு அதிகாரத்தின் கீழே வரக்கூடாது. பயம்ன்ற ஒரு அதிகாரத்துக்கு கீழே எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு எல்லாம். அது பயம் எங்கே வருதுன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்டில் வந்துடுது. அதை நீ எலிமினேட் பண்ணி ஆகணும் சார். அதை எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி சார்? சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? அந்த ஹாரோஸ்கோப்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் கேட்டிங்கல்ல? ஆமாம் சார். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்கூல் வேணான்ற சார். ஆல்ரெடி இந்த கொரோனா டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் இருந்தது. 2 வருஷம் பசங்க ஸ்கூலே வேணாம், ஸ்கூல்னு ஒன்று தேவையில்லை. ஏன் அப்படின்னா அங்கே பொருளாதாரம் வந்துடுச்சு, பிஸ்னஸ் ஆக்கிட்டீங்க. ஸ்கூலே தேவையில்லையே இனிமேல், எல்லாமே இருக்குதே கையில், இங்கே இருக்குதே உன் டச் ஸ்க்ரீனில். கரெக்டு தான் சார். பட் நீங்கள் அனுபவபூர்வமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சார்? ஸ்கூல்ன்ற சிஸ்டமே இனிமேல் வேண்டாம். நம்ம அந்த அந்த இதுக்கு வந்துட்டோம். நம்ம அவ்வளோ தூரம் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. அது ஏன்னா இந்த இணையதளம், இன்டர்நெட் வேர்ல்டுனால கம்ப்ளீட்டாக வந்தாச்சு. நம்ம அவ்வளோ சாஃப்ட்வேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே எஜுகேஷனுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அப்புறம் எதுக்கு ஸ்கூல்? எதுக்கு? சென்னையில் இப்போ இந்த இந்த மாநகரத்தில் 1 கோடி மக்கள் இருக்கிறோமா?
சரியாம்மா? தோராயமாக 1 கோடி மக்கள் இருக்கும். சென்னை பெருசாயினே போயிட்டு இருக்கு. இப்போ பசங்கள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும், அவங்க ஸ்கூலுக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு போகணும். கரெக்டுங்களா? கரெக்ட். இதுக்கு எவ்வளோ ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகுது ஒரு ஸ்கூல்கிட்டையும். இந்த டிராஃபிக்கே நீங்கள் வந்து ஒரு மேம்பாலம் கட்டுறதோ ஒரு மெட்ரோ போகிறதோ எதுக்கு போடுறீங்க? நம்மளுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு தானே போடுறீங்க. ஆமாம். ஸ்கூலை எடுத்துருன்றேன், ஸ்கூல் வேணாம். என்ன நீ ஏபிசிடி ஏஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்து ஸ்கூல் வேணுமா? ஏஃபார் ஆப்பிள் தான் குப்பையாக இருக்குது அங்கே நெட்டில். படிக்காத குழந்தை. இப்போ இருக்கிற வந்து ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வச்சு நம்ம வேணால் பேசலாம் சார். இந்த யூடியூப் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி யூடியூப் இதெல்லாம் இல்லை. எஜுகேஷனுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கியா. யூஜிசி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்தும் ஸ்டான்ஃபோர்ட்லேருந்தும் உங்களுக்கு வந்து ஹார்வர்ட்லேருந்தும் நெட் வழியாக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த காலேஜ் பேமெண்ட் பண்ணுது, புரியுதுங்களா? அந்த ஃபேக்கல்ட்டிஸ் பெரிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஐஏஎம் காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள்லேயே வந்து பவர் பாயிண்ட்டு, நெட் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கின்னு நீங்கள் உங்கள் லேப்டாப் வச்சு நீங்கள் அங்கே இருப்பார், ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பார், நீங்கள் எல்லாமே நீ பண்ணிக்கலாம். காடுகளை அழிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த காகிதம் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் ரீசைக்கிளிங் வந்தோம். பழைய பேப்பர்லாம் எடுத்து அதை கூழாக்கி பேப்பர் பண்ணு வாட் எவர். இப்போ நம்ம பேப்பர்லாம் நிறைய குறைக்கணும்னு குறைச்சினே வந்துட்டோம். எதுக்கு இவ்வளோ புக்ஸை கட் பண்ணு. இவ்வளோ பெரிய புக்கு கொடுக்குறேம்மா 4ஆம் கிளாஸ் பையனுக்கு, மேக்ஸ் புக்கு இவ்வளோ பெருசு கொடுக்குறேன். அதை பார்த்தாலே அதுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் வரும். கரெக்ட்? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். அதே அது நெட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை ஃபுல்லாக மொத்தமாக பார்க்க போகிறது, ஒரு பேஜாக தான் பார்க்க போகுது. அதுக்கு அந்த ஃபியர் இருக்காது. ஒருமா சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒன்று வேணும், ஒருத்தர் வேணும் இல்லை சார்? அதுதான் நெட்டில் வந்து சொல்லிக் கொடு, அதுக்கு நீ ஃபீஸ் வாங்கிக்கோ. ஆல்ரெடி அந்த சிஸ்டம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு தான் சார். உனக்கு ஷூ விற்கணும், உனக்கு சாக்ஸ் விற்கணும், உனக்கு யூனிஃபார்ம் விற்கணும், உனக்கு டை விற்கணும், உனக்கு ஐடி கார்டு விற்கணும், உனக்கு பேட்ச் விற்கணும், உனக்கு நோட் புக் விற்கணும், உனக்கு புக்கு விற்கணும். 30 ரூபாய்க்கு புக்கு வாங்கி 126 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஒத்துக்கிறியா? சார் நான் இதை ஒத்துக்கல சார். ஏன் ஒத்துக்கல? நான் சொல்றேன் சார், அதுக்கு நான் என்னோட ரீசன் நான் இருந்திருக்கிறேன் லேமினேஷன் ஃபீல்ட்ல. சார் நான் ஏன் ஒத்துக்கலன்னு சொல்றேன் சார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான. சார் நீங்க எஜுகேஷன் பத்தி மட்டும் தான் சார் பேசுறீங்க. நான் அதை வந்து சாரி சார் நான் இன்டர்ப்ட் பண்றதுக்கு. ஆனா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எஜுகேஷன் ஒரே விஷயம் மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. ஆனா அதையும் தாண்டி இல்லை சார், இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வந்து அந்த ஒரு டீம் ஒர்க், டீம் கோஆர்டினேஷன், ஷேரிங், அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஸ்கூல் டேஸ்ன்றது இப்போ வரைக்குமே வந்து மெமரபிளா இருக்கிறதுக்கான காரணம் அது ஒண்ணுதான் சார். படிப்பு மட்டுமே கிடையாது இல்ல சார். நீங்க பியர் குரூப் எடுத்துன்னு வரீங்க, நான் ஒத்துக்கிறேன். கரெக்டா? பியர் குரூப் நீங்க எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை தன்னுடைய 10 வயசு குழந்தைகளோடு இருக்கும் பொழுது அவங்க நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த பியர் குரூப், அந்த அனுபவம் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமா தேவைன்றதை நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க. எஸ் சார். ஓகேங்களா? என் ஸ்கூலு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 2:30 மணிக்கு முடியும். கரெக்டா? கிளாஸ் ரூம்ல போய் உட்காரணும், ஒருத்தர் பேசக்கூடாது. பியர் குரூப் விடுறீங்களா? நீங்க பேசினா ஃபைன், பனிஷ்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரி இருக்கு, 2-3 தான் உங்களுக்கு. பையன் பொண்ணுகிட்ட பேசினா பாத்ரூம் கழுவணும் போய், பனிஷ்மெண்ட் சார். ஆமாங்க, நீங்க உங்களை கூட்டு போய் காட்டுறோம் வாங்க. பையன் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பையன்கிட்ட பேசக்கூடாது. வாத்தியார் பார்த்துட்டா காலி, நீ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீ என்ன கல்லூரியை நடத்துறீங்க? நம்ம 2 பேரும் ஒன்றா படிக்கிறோம்மா. என்ன அமிர்தா, என்ன சாப்பிட்டு வந்தீங்க காலைல, என்ன லஞ்ச் எடுத்துன்னு வந்திருக்கீங்கன்னு கேட்கக்கூடாதா? ஒன்று என்ன தப்பு? அதோட கேட்டு எங்க இந்த பியர் குரூப் எங்க வருது இங்க சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், நான் இங்க அகாடமி வைஸ் மட்டும் பேசல சார். நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே நானும் வரேன். அதே ஸ்கூல் இதுல வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குல்ல சார், குழந்தைங்களோட டேலண்ட்டை வந்து வெளில கொண்டு வரதுக்கு டான்சிங், சிங்கிங், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்குல்ல சார். ஸ்கூலை கட் பண்ணிடுமா? எதுக்குமா ஒரே ஸ்கூலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சார்? ஒரே ஸ்கூல் மட்டும் இல்ல சார். ஒரு நிமிஷம் சார், இப்ப அந்த குழந்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு மத்தவங்க எல்லாரும் எப்படி பழகுறாங்க, பேசுறாங்க, பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. ஒரு பேரண்ட் என்ன பண்றாங்க, பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க, வீணா கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க, கராட்டே கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஸ்கூலில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உளவியல் துறை
அமைப்பு ஒன்று இருக்கணும். சில ஸ்கூலில் இருக்குது, முக்கால்வாசி ஸ்கூலில் கிடையாது. அந்த உளவியல் துறை அமைப்பு என்ன பண்ணுது? தூங்குது. நீங்கள் வந்து இப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிடுறீங்க. கம்பேரிசன் போய் பிரேக் பண்ணுறீங்க. ஸ்கூல் எடுன்ற நான் என்ன ஸ்போர்ட்ஸ் போயிடுமா? ஸ்கூலை நம்பி தான் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? ஸ்போர்ட்ஸ்னே சொல்லலை சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பொது வாழ்க்கையில வாழறதுக்கான அந்த பசங்களை வந்து இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியுமா சார்? இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் பழகும் போது அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஷேரிங் எல்லாமே வரும் இல்ல சார்? குழந்தைக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷூ போட்டுன்னு வரணும், சாக்ஸ் போட்டுன்னு வரணும், டை கட்டின்னு வரணும், பேட்ச் குத்தின்னு வரணும், ஐடி கார்டு போடணும், புக்கெல்லாம் எத்தனை வரணும், புக் எத்தனை வரலாம், ஃபைனு, இது அது லொட்டு லொசுக்குன்னு அந்த குழந்தைய வதச்சிக்கினே இருப்பீங்க. ப்ரெஷரைஸ்ட் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு குழந்தைக்கு. முட்டையா தூக்கின்னு போகுது. நான் டினை பண்ணல சார், அதை அக்ரி பண்ணிக்கிறேன். கட் பண்ணுன்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் பள்ளிக்கூடங்கள் தேவை கிடையாது. எக்ஸாம் மட்டும் வை, அதையும் நெட்ல வை. சைனீஸ்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. புக்கு பார்த்து எழுதுவான், தெரியுமா உனக்கு? புக்கு பார்த்து எழுதிக்கோ. நிறைய வால்யூம் கொடுத்துருவாங்க, நிறைய நீ படிக்கணும். அப்போதானே கேள்வி கேட்டால் எந்த சாப்டரில் போய் பார்த்து எழுதணும்னு இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், இப்போ இருக்கிற பிரதமர் ஒரு சஜஷன் எடுத்துன்னு வராரு. 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 6ஆம் கிளாஸுக்குள்ள குழந்தைங்க வரும்பொழுது, கல்வி என்பது கலைகளை கற்பது. ஒத்துக்கிறியா? அதுதான் பொருள். நம்ம எந்த கலையை கற்றுக்கிறோம்? 21 வயசுல ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு 22 வயசுல வெளியே வரோம், எதுவுமே தெரியாது நமக்கு. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேட்குறேன், ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ எம்எம் அவன் ஃபோனில் தேடுறான். 25.4 சொல்ல தெரியல. அவன் என்ன இன்ஜினியரிங் படித்தான்? ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ அவர் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, 6ஆம் கிளாஸ் வந்த உடனே ஏதாவது ஒரு கலை வரணும், ஏதாவது ஒரு ட்ரைனிங், ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் வந்துடணும். தட் ஷுட் பி த மெயின் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ, ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்கோ, ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கோ, இன்னும் எவ்வளோ இருக்குது, எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது நிறைய வைங்க. ஒரு இந்த 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 கல்வி பாடம் மட்டும், இந்த புத்தக பாடம் மட்டும் நீங்கள் வேண்டாம், நீங்கள் அதில் போங்க. இப்போ நீங்கள் வந்து தெர் இஸ் ஒரு கம்பேரிசன் இருக்குது, ஒரு ஸ்டடி இருக்குது. இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்கல்ல, ஆமாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க் வாங்கியிருப்பாங்க, எக்கச்சக்கமாக மார்க் வாங்கியிருப்பாங்க. ப்ளஸ் டூலெல்லாம் அப்படியே 2-3 மார்க் கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோ வாங்கிட்டு இருப்பாங்க. 1200க்கு 1991 வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் படிப்பாங்க, இல்லை இங்கே போயிட்டு இன்ஜினியரிங்லாம் சேருவாங்க வெளிநாட்டில். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேருவாங்க, அவங்க நாட்டுக்காரங்க. ஒரு அமெரிக்கான்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அது வந்து இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கரிக்குலம் ஸ்டடீஸ் தான் வரும். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் ஃபிசிக்ஸ், அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரிலாம் வரும். ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு 3rd and 4th இயர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டாப்பர்ஸ். ஏன்னா நீங்கள் புக்கே படிச்சுன்னு இருப்பீங்க. ஆனால் 3rd, 4th இயர் வரும்போது நம்ம வந்து எங்கேயுமே இருக்க மாட்டோம். அவங்க எதிர்க்க அந்த குழந்தைங்க எதிர்க்க அவங்க போவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஓப்பன் மைண்டே உங்களுக்கு கொடுக்கல. கண்டிஷனிங் பார்ட் ஆஃப் த பிரெயின் நீ எடுத்துன்னு வர்றதுக்கு இந்த 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 எஜுகேஷன் தான் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக அமையுது. அப்படி இருந்தாலும் இப்போ எல்லா இடத்துலையும் டாப்பர்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் தானே சார் இருக்கும். அதுக்கு நானும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன்ல சார். நிறைய இடத்துல வந்து நிறைய கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்கிறது வந்து நம்ம இந்தியன்ஸ். ஏதாவது ஒரு கோடியில் ஒருத்தன் ஒரு சுந்தர் பிச்சை, ஒரு கூகுளோட சிஇஓ இருக்காரு அப்படின்னா எல்லாருமே சுந்தர் பிச்சை ஆகிட முடியாது. ஒரு சிலருக்கு அந்த அறிவின் இயக்கம் வந்துடுது, அந்த இதெல்லாம் வந்துடுது. ஒரு குழந்தையை எப்படி கட்டமைக்கிறாய் என்றுதான் முக்கியம். அதுதான் கல்வி. இன்னைக்கு இருக்கிற கல்வியை பற்றி நம்ம பேசிட்டோம். எப்படி கல்வி இருக்கணும் அப்படின்னா, பள்ளிகள் தேவையில்லை, அடக்குமுறை தேவையில்லை, மெமரைசிங் அண்ட் ரிப்பீட்டிங் தேவையில்லை, பரீட்சைகள் தேவையில்லை. ஒரு மாணவனை அல்லது ஒரு மாணவியை அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடு, நீ எதிர்பார்க்கறதோட 10 மடங்கு படிப்பாங்க. அந்த விஸ்டமை தான் நீ கட் பண்ணிடுற. புரிஞ்சுதுங்களா? புரியுது. பயந்து கூனி குறுகி நடுங்கி ஃபியர்லயே எடுத்துட்டு போற, ஃபியர்லயே வந்து எஜுகேஷன் வராது. எப்படி வரும்? கடைசியில் நீங்க படிச்சு வரவங்களை வெளியே கொண்டு வந்து கேட்டேன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு கூட நான் வந்து உனக்கு வந்து அந்த அட்லஸ் அப்படியே படிச்சு காமிச்சேன். ஆமா,
அதில் நிறைய வாண்டடாக மிஸ் பண்ணுறேன் உனக்கு. நீ கேட்பேன்னு, ஆனால் நீ கேட்கல. நான் உன்னை தப்பு சொல்ல. முக்கியமான கண்ட்ரி ஜப்பான் மிஸ் பண்ணேன், ஒன்றுனே பண்ணேன். தைவான் மிஸ் பண்ணேன், சிஐஎஸில் உஸ்பெகிஸ்தான் மிஸ் பண்ணேன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் உனக்கு ஸ்வீடனை மிஸ் பண்ணேன். இந்த பக்கம் முக்கியமான ஒரு கண்ட்ரி துனிஷியா, கேமரூன் மிஸ் பண்ணேன், செனகல், சியர்லியான் மிஸ் பண்ணேன். ஆஃப்ரிக்காவில் தேர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? புரியுது. ஜிம்பாப்வே மிஸ் பண்ணேன், நிறைய மிஸ் பண்ணின்னு வந்தேன். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சார் ஆஃப்ரிக்காவில் ஜிம்பாப்வே விட்டிங்களா சார், கேமரூன் விட்டிங்களான்னு கேட்பேன்னு பார்த்தேன். முக்கியமான டாப் மோஸ்ட் கண்ட்ரி, 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு ஜப்பான் மிஸ் பண்ணேன். நீ கேட்கல. அப்போனா உனக்கு வந்து ஒரு 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 எஜுகேஷன், மீனிங்ஃபுல் லேர்னிங்னு சொல்கிறோம்ல, அர்த்தம் வாய்ந்த அனுபவ கல்வின்னு ஒன்று இருக்கு. கல்வினா எப்படி இருக்கணும்னு சொல்லட்டுமா? கடைசியா உன்னை ஒரு மாணவியா நீ பள்ளிக்கு வர அப்படின்னா உனக்கு நான் கற்றுக் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை கற்றலுக்கு தூண்டுவது, அதுதான் கல்வி. கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் யூ டு லேர்ன், நாட் டு ரிப்பீட். புரிஞ்சுதுங்களா? புரியுது. உன்னை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உன்னை கற்க வைப்பது தான் என்னுடைய கடமை. அப்படிதான் இருக்கணும் அந்த கல்வி. நீங்க எல்லாத்தையும் பிசினஸ் எடுத்துன்னு வந்துட்டீங்க. எங்க பிசினஸ் இருக்குதோ அங்க கரப்ஷன் இருக்கும். காசு கொடுத்தா என்ன டிகிரி வேணா வாங்கி போயினே இருப்பாங்க, தெரியுமா உனக்கு? சொல்லட்டுமா? வேண்டாம் சார். ஏன் வேணாம்? வேண்டாம் சார். இல்லை, ஏன் வேண்டாம்? எதுக்கு சார் இதெல்லாம் நம்ம சொல்லணும் நம்ம வீடியோவில்? இல்லை சொல்கிறேன், கரப்ஷன் ஒன்று வந்துடுது இல்லை உள்ள. புரியுது சார். அப்புறம் ஏன் அந்த கரிக்குலம் எஜுகேஷனில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெருசுபடுத்தினே போகிறீங்க? சிலபஸை மேக்கிங் இட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் அதை வந்து வால்யூம் கூட்டிகிட்டே போகிறீங்க. 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எதுக்கு மேக்ஸு? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க +2 வரைக்கும், ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். அதில் ஃபுல்லாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். அந்த மேக்ஸில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது உதவி இருக்கா? இல்லை சார். ஏதாவது பயன்படுத்தியிருக்கிறியா? இல்லை. ட்ரிகனாமெட்ரி வச்சு அவன் வாழ்க்கையை வாழாத? இல்லை சார், கரெக்டு தான். அல்ஜிப்ரா வச்சு வாழ. அந்த காஸ்ட் டீட்டா சம் டீட்டாலாம் யோசிக்கிறேன். 100 ரூபாய் கொடுத்து அமிச்சா கடையில் போய் 66 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா 34 ரூபாய் சில்லறை வாங்க தெரியணும். இவ்வளோதான் கணக்கு. போதும். எவன் வந்து உயர்கல்வி போய் படிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் படிச்சுக்கிட்டான். அதெல்லாம் ஏன் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குற? யாருக்கு எப்போ மாறும்ன்றது தெரியாது. எது யாருக்கு எப்போ மாறும்ன்றது தெரியாது. அந்த குழந்தைங்களை அப்பதுலேருந்தே நம்ம வந்து அதில் பண்ணாத. குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸை வச்சு அவங்கள பிரிக்க கற்றுக்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு அகாடமிக்ஸ் வரலையா, அந்த குழந்தைக்கு வந்து என்ன வருது, பாட்டு நல்லா வருமா, தூக்கி போடு. இந்த பாருமா, அந்த காலத்தில் சோவியத் யூனியன் இருந்தது, உடஞ்சி போச்சு, இப்போ ரஷ்யா இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. நீ வந்து 4 PhD வாங்கினவ, நீலாம் ஆசிரியரெல்லாம் வர முடியாது, தெரியுமா உனக்கு? நான் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் மேனாக இருப்பேன், ஆனால் எனக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது. புரிஞ்சுதுங்களா? புரியுது. அந்த டீச்சிங்னு ஒன்று இருக்குது இல்லை? அந்த டீச்சிங்னு ஒரு ப்ரொஃபஷன் இருப்பாங்க, டீச்சர், ஆசிரியர். அந்த ஆசிரியர் தொழில் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கணும். நீ வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தைமா, நான் வந்து ஒரு 42 வயசு ஆசிரியர். நான் உன்னுடைய 3ஆம் கிளாஸ், உன்னுடைய அந்த 8 வயசு பிரெயினுக்கு நான் இறங்கி வரணும். புரிஞ்சுதுங்களா? புரியுது சார், கரெக்ட். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு சில சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்துலேயும் உன்னை வந்து போட்டு பார்ப்பாங்க. நீ அதில் எல்லாம் தேர்ச்சி பெற்றினா தான் உன்னை ஆசிரியராக எடுத்துப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிஎட் எம்எட்லாம் படிப்பு இருக்குல்ல, அதை படிச்சுட்டு பொருளாதார வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு சம்பளம் வேணுன்றதுக்காக வாத்தியாராக போயிடுறாங்க. ஆசிரியர் தேர்வுன்னு ஒன்றுமே கிடையாது இங்கே. இருக்கு சார். என்ன இருக்கு? How to evaluate a teacher இருக்கா? இருக்கு சார். இந்த மாண்டசரி ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே டெடிக்கேட்டடான ஒரு கோர்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸும் பண்ணுறாங்க சார். பிஎட் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மாண்டசரி ட்ரைனிங்காக ஒரு மாண்டசரி விட்டுருமா? மாண்டசரியில் எத்தனை பசங்க படிக்கிறாங்க? எல்லா குழந்தைங்களுமே மாண்டசரி படிக்குது சார். இப்போ அது இட் ஹஸ் பிகம் அ மேண்டேட்டரி. இப்போ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி மாண்டசரியும் வந்து ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு சார். இருக்குமா? எத்தனை பசங்க மாண்டிசரியில் போய் படிக்க முடியும்? எத்தனை பசங்க கான்வென்ட்ல போய் படிக்க முடியும்?
நம்ம கிட்டத்தட்ட 50% மேலே அர்பன் பாப்புலேஷன் 60 to 70 crores இருக்கும் இன்னைக்கு. ஒத்துக்கிறீங்களா? 133 டவுன்ஷிப்ஸ் இருக்குது இந்தியாவில், மேஜர் சிட்டிஸ், ஆல் தி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஏரியாக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நகரப்புறங்களில் வாழறவங்க கூட அந்த லோ பாக்கெட்ஸில் இருக்காங்கல்ல, லோ இன்கம் குரூப். ஆமாம், அவங்களால எப்படி வந்து கான்வென்ட் எஜுகேஷன்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்? பண்ணுறாங்கல்ல சார். இல்லைம்மா, முடியாதுமா. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன்னா என்னால் முடியாது. 2 பசங்களெல்லாம் என்னால் கான்வென்ட்லாம் படிக்க வைக்க முடியாது. எப்படி படிக்க வைக்க முடியும்? நீ மாண்டிசேரிக்கு போயிட்ட. இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 3/4 பேருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம். யாருக்கு? திருக்குறள் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு. என்னைக்கு நீங்கள் திருக்குறளுக்கு 2 மார்க் வச்சிங்களோ அன்றைக்கே போச்சு திருவள்ளுவர் பாவம். அவருக்கு 2 மார்க் கொடுத்தீங்களா நீங்கள் மனப்பாடம்? சார் அப்படியாவது திருக்குறள் படிக்கட்டும் அப்படின்ற ஒரு இதுதான் சார். அதுக்கு மார்க் போட்டு நீங்க வேற மாதிரி எதை சொல்லாதீங்க. அப்படியாவது படிக்கட்டும்லாம் ஏங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிறோம்? நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு கல்வியை, நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக் கொடுப்பது நம் தலையாய கடமை. அப்படியாவது படிக்கட்டம்லாம் வேணாம். அழகாக ஒரு திருக்குறளுடைய பெருமையை எடுத்து பேசுறதுக்கு யார் இருக்காங்க இன்னைக்கு? ஆசிரியர்கள் அளவில் அவங்களே படிக்கலையே. நானே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேன், யாருக்குமே தெரியாதே. அது தேவையில்லை, அவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக போவானா. மாணவர்களையும் படிப்பதற்கு அந்த கல்வியின் அந்த ஒரு அந்த கல்விக்கு உண்டான அந்த விருப்பத்தை ஏற்படுத்துவது தான் அந்த ஆசிரியரின் கடமை. அவங்கள வந்து கல்வி கற்க வைக்க வேண்டும்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை அவங்கக்கிட்ட வந்து நீ இன்டியூஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது மகாத்மா காந்தின்னு ஒரு லெசன் இருக்குது 4ஆம் கிளாஸில் இங்கிலீஷ் ப்ரோஸில். நீங்கள் வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறீங்க? அவ்வளோ புக் எடுத்துன்னு வந்துட்டீங்க, அவ்வளோ பெருசு எடுத்துன்னு வந்துட்டீங்க இங்கிலீஷ் ப்ரோஸு. எடுத்த உடனே என்னெல்லாம் 1 word ஆன்சர்ஸ், என்னெல்லாம் ஃபில் இன் த பிளாங்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், என்னெல்லாம் 50 word ஆன்சர், என்ன எஸ்ஸே, இதுதான் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒரு காந்தினா யார், அவர் எப்போ பிறந்தார், ஏன் காந்திக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவர் ஏன் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லிக் கொடுக்குறோன்னு ஒரு வாத்தியார் நின்று பேசுறதுக்குலாம் அவருக்கு டைமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஆமாம். இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் திஸ் லெசன், இதெல்லாம் தான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆஃப் த லெசன், இதெல்லாம் தான் 1 word கொஸ்டின்ஸ் ஆஃப் த லெசன், இதெல்லாம் தான் 50 word கொஸ்டின்ஸ் ஆஃப் த லெசன், இதெல்லாம் தான் எஸ்ஏன்னா இதுதான். இது வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. இப்படி தான் போகுது. இப்போது கட்சியில் அவன் அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். அவனை வந்து வாட் இஸ் த பர்த்டே ஆஃப் த ஃபாதர் ஆஃப் யுவர் நேஷன்னா சொல்ல தெரியாது. October 2nd 1869 சொல்ல தெரியாது. உடனே கூகுளில் போட்டு சொல்லு. இங்கே வந்துடுச்சு எல்லாம். இங்கே வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு? இங்கே இருக்கிற மெமரி பேங்க் போயிடுச்சு எல்லாருக்கும். சுத்தமாக மெமரி கிடையாது இப்போ யாருக்கும். கூகுள் தான் நம்மளுடைய மூளை. ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார், அக்ரி பண்ணிக்கிறேன் சார். ஒரு 18 வயசு 20 வயசு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ செல்ஃபோனை பிடிங்கன்னு விட்டினா முடிஞ்சிச்சு அவங்கள. அவ்வளோதான். வீட்டுக்கு போக தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. எல்லாமே ஓவர், எதுவுமே கிடையாது. அப்போனா உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிடுறேன், ஒரு கல்வினா அது அர்த்தமுள்ள அனுபவம் வாய்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பிரதமர் வந்து இன்னைக்கு இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த ரிஃபார்மை எடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற கல்வி வந்து பயனற்ற ஒரு கல்வி. வாழும் கலையை சொல்லிக் கொடுப்பதே இல்லை. கல்வி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து கல்வி கற்கக்கூடிய அந்த ஊந்துதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டெவலப் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த ஏரியாவில் இவங்கன்னு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு பாருங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சியை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். 5th standard வரைக்கும் தேவையில்லை. 5th standard வரைக்குமே வா? ஆமாம், நோ நீட். அந்த சைல்ட்ஹுட்டை கொடுங்க முதல்ல அந்த குழந்தைக்கு. அந்த 5th standard வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த பசங்க? அந்த சைல்ட்ஹுட்டை கூடிய விளையாட்டையா குழந்தை 5th standard வரைக்குமே விளையாடிட்டே இருக்கட்டும். ஏன் நெட்ல படிப்பு இருக்குங்க. காலைல ஒரு 2 hour, மத்தியானம் ஒரு 2 hour வைங்க, போறங்க.
இன்னும் பெருசாக அந்த குழந்தை படிச்சிட போகுது 10 வயசு வரைக்கும். கட் பண்ணு ஸ்கூலை. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தை எடுத்து போய் தள்ளிட்டு ஸ்கூலில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அப்படி வராங்க பாதி பேர். ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தை உங்கள் செல்ஃபோனை பிடுங்க கொடுன்னு. ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் நெட்டில் கண்ட்ரி வைடு நீ வந்து அன்வான்ட் இது எல்லாத்தையும் சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணு. யாருக்குமே வேண்டாம். நோ சைல்டு கேன் அக்சஸ் எனி ராங் சைட்ஸ். இன்டர்நெட் எஜுகேஷன் எடுத்துன்னு வா. பேரண்ட்ஸோட பேர்டனை கட் பண்ணு. எவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்குன்னா ஃபீஸ் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபிகர் சொல்ல வரல, கவுந்துருவ நீ கேட்டினா. எங்கே போகிறது? பிரிண்டிங் மிஷின் ஆகுது வீட்டில் அடிச்சு கொடுக்குறதுக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? கட் பண்ணு. ரெடியூஸ் அந்த 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 பேரண்ட்ஸினுடைய அந்த அந்த பணச்சுமையை குறை. குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்தை கொடு. யூ ஆர் கில்லிங் த என்டையர் சைல்டுஹுட். ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். காலையில் ஸ்கூல் போகணும், மத்தியானம் வரணும், அதுக்கப்புறமா ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அப்பப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங். பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஏறுன்னு ஏற வேண்டியது. உங்கள் குழந்தை 40 மார்க் தான் எடுக்குதுன்னு. அதுக்கு தான் இவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கட்டி உனக்கு அனுப்புறேன்னு. உன் வாத்தியார் என்ன பண்ணுறான்? 30 பேருக்கு உட்காந்து எப்படி சார்? 30 பேருக்கு உட்காந்துன்னா சம்பளம் வாங்குறல்ல, அப்போ 3 பேர் வச்சு கிளாஸ் எடு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஆசிரியரின் கடமை எதாக இருக்க வேண்டும்? தந்தை மகனுக்காற்றும் உதவி எண்ணோற்றான் கொல்லினும் சொல். இவர் மகன் எண்ணோற்றான் கொல்லினும் சொல்லுன்ட்டாரு. மகன் தந்தை காற்றும் உதவி, அது தந்தை மகனுக்கு காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். கொடுக்குறீங்களா? 30 பேருக்கு எப்படி கிளாஸ் எடுப்பேன், 300 பேருக்கு எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? அது ஒத்துன்னு தானே வந்தீங்க, அந்த படிப்பு தானே ஃபஸ்ட்டு வந்துருக்கிறீங்க. அந்த 30 பேருக்கு எடு கிளாஸு. அந்த 30 பேரை மார்க் வாங்கவை. பேரண்ட்ஸை போட்டு கசக்குறீங்க கூப்பிட்டு. உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் எங்கள் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு நாங்கள் படிச்சிருக்கணும், எங்களுக்கு இன்டர்வியூ. லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவீங்க, நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் போனால் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன் சொல்லு? ஏதாவது நீ அவங்கள வந்து எதிர்த்து பேசிட்டீன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? உன் குழந்தைய வச்சு செய்வாங்க. போருமா சார்? ஏங்க, நான் பிஜி படிக்கும் போது என்ன ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாருங்க கூப்பிட்டு, ஐ வில் சி ஹவு யூ வில் டேக் யுவர் டிகிரி அப்படின்னு. போருமா? என்னுடைய சொந்த அனுபவங்க. இந்த மாதிரி கல்லூரியும் இந்த மாதிரி கல்வியும் எனக்கு தேவையில்லை என்று நான் அந்த ஒரு கல்வித்துறையிலிருந்து வெளியே வந்தேன். அதோட நான் பிஸ்னஸ் பண்ணி நான் வியாபாரம் பண்ணி படிச்சுக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், நீ கொடுக்க போற பட்டம் என் நாக்கு வழிக்க கூட பயன்படாது. போருமா? உன் டிகிரி நீயே வச்சுக்கோ. The degree what Madras University is going to give me is not going to decide my future. You are threatening a student. அப்படியே சொன்னேன். இன்னைக்கும் அந்த ப்ரொஃபஸர் உயிரோடு இருக்கிறாரு. இதுதான் நடக்குது. அதனால தான் அந்த பள்ளிக்கூடம் வேணான்றேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் வேண்டாம். கல்வி என்பது அர்த்தமுள்ள அனுபவபூர்வமான ஒன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகளை பயம் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதீர்கள். அவர்களை சிதைக்காதீர்கள். அவர்களுக்கு அந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. அதை தான் கல்வியாளர்கள் எடுத்து செல்ல வேண்டும். கல்வி மட்டும் வாழ்க்கையாக ஆகிவிடாது. வாழ்க்கை கல்வி என்பது வேறு, ஏட்டுக்கல்வி என்பது வேறு. ஏட்டுச் சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது என்றார்கள் தமிழ் சான்றோர்கள். வணக்கம். என்ன நேயர்களே, இதை விட நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால் நிஜமா எந்த ஒரு விஷயமும் பேசவே முடியல. எஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.